அம்மா உங்கள் பேர் என்ன? மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? என் பேர் முத்தமிழ்செல்வி. எனக்கு இந்த கழிவு நீர் குடிக்கிற தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. எந்த ஊர்? திருமலையாசமுத்திரம் பஞ்சாயத்து. மேட்டுப்பட்டி இந்திரா நகர், திருமலையாசமுத்திரம் பஞ்சாயத்து. நானும் எத்தனை தடவை வந்து அந்த அம்மா கிட்டே கழிவு நீர் எங்கே வருது? கழிவு நீர் வந்து வெளியில் வாய்க்காலில் போவோம். அந்த வாய்க்கால போடாமல் அடைச்சிருக்காங்க. எதுக்கு அடைக்கிறாங்க? தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. தண்ணி வரக்கூடாதுன்னா ஏன்? ஜாதி துவேஷம் தான். அவங்க வந்து ஜாதி இந்த ஜாதி தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு யார் சொல்றது? அந்த பால் சித்திரம் இருக்கவங்க அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க சார். உண்மையாமா? இது உண்மைதான். பொதுமக்கள் பார்க்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். உண்மை அதுதான். கீழ் சாதிக்காரங்க தண்ணி வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது, எங்க பக்கம். அப்படிதான் அடைப்பேன். யார் எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் அப்படிதான். நீ வார ஒரு ஆளை கூட காட்டினாலும் அவங்க என்ன செய்கிறாங்க உனக்கு, நான் செய்ய விடாம நாங்கள் அப்படிதான் அடைப்போங்கிறாங்க. சரி, நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? அதெல்லாம் கொண்டு போய் எத்தனை பேர் வந்து பார்த்துட்டாங்க. பல முறை சொல்லியாச்சு. பஞ்சாயத்து தலைவர் வந்து நேரடியாக பார்த்தாச்சு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லேருந்து வந்து ஒரு 3 முறை பார்த்தாங்க இன்ஸ்பெக்டர்லாம். அவங்களும் பார்த்துட்டு சரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. 5வது மாதம் ஒன்று கொடுத்துருக்கு, 6வது மாதம் கொடுத்துருக்கு, இது 7வது மாதம் கொடுத்துருக்கு. சரி சார், இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் என்ன அவர் நடவடிக்கை எடுத்தார்? என்கிட்ட பணம் இல்லை, அதை எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதை எடுக்கிறதுக்குன்னா வீடியோ பணம் கொடுத்தா தான் பண்ண முடியும். என் கையில் பணம் இல்லை, அதுக்கு நான் என்ன செய்யறது? இல்லை, ஊராட்சி மன்ற தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை ஒரு சாராக நடந்துக்கிறாரா? அவர் ஒரு சாராக தான் நடக்கிறாரு. அப்பனா அவர் வந்து எப்படி நினைக்கிறீங்க? அவர் சாதி வெறியர் நினைக்கிறீங்க? சாதி வெறியன் இல்லைங்க. அவர் எங்க ஜாதி தான். அவர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அதனால தான் நான் எதுவுமே கொடுக்காம இருந்தேன். இனிமே அவ்வளவுதான். இது முனிசிபாலிட்டி ஆயிடுச்சுல, நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு நினைச்சு இது பண்றாங்க. அவ்வளவுதான். ஊராட்சி மன்ற தலைவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க? இருக்கு, ஆனா அவர் செய்யல. இப்போ இந்த கோரிக்கையை ஐயாவுக்கு இது கொண்டு போவோம். உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சு தரணும்? எங்களுக்கு வாய்க்கால திறந்து விட்டு கழிவு நீர் வெளியே. இதனால உங்களுக்கு என்னென்ன தொல்லைகள் ஏற்படுது? கொசு தொல்லை, பிள்ளைக்கு நோய், பெரிய பிள்ளை 10வது படிக்குது, தூக்கம் இல்லை, அதுக்கு வந்து இது தைராய்டு பிரச்சனை, சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அடிக்கடி இருமல், குளம் போல் தேங்கி இருக்குது தண்ணி, பச்சை பாசானம் போட்டு கட்டியிருக்கு. ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபோட்டோ காட்டுங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? லட்சுமணன். உங்களுக்கு வயது? 69. நீங்கள் எவ்வளோ நாள் அது சம்மந்தமாக கோரிக்கை கொடுத்துருக்கீங்க அம்மாவுக்கு, மாவட்ட உயர் அதிகாரிக்கு? இப்போ இந்த 3 முறை தான் கொடுத்துருக்கு. இது என்னுடைய மக. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற. இப்போ நீங்கள் சந்திக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அம்மா? உடனே இன்றைக்கி அவங்க கேட்டு நாளைக்கு எனக்கு வந்து ரிப்போர்ட் வரணும் அப்படின்ட்டு. இது வந்து உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கவனத்துக்கு இதை நாங்கள் அந்த வீடியோவை கொடுக்குறோம். உயர் அதிகாரிகளுக்கு நம்ம அந்த வீடியோவை தெரியப்படுத்துகிறோம். சரி, அது சொல்லுங்க. சரி வர இருக்குது. ஆவணம் இருக்கு அம்மா. உங்களுக்கு நிச்சயமாக உயரதிகாரி கவனத்துக்கு உங்களுடைய கோரிக்கை அனுப்பி வைக்கிறோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறோம். வேறு ஏதாவது அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்கா? தண்ணி முறையாக தண்ணி கிடைக்குதுங்களா? குடிநீர், சாலை வசதி, சாலை, தெருவிளக்கு எல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஓகே. ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம். அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணி நம்ம ஸ்டேஷனுக்கு அங்கே போக விரும்பலை. அதனால் சொல்லி பார்க்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது நம்ம சொன்னோம்னா தப்பான முறையில் வாசிப்பாங்க. சார் யார் என்ன வந்தாலும் என்ன செய்ய முடியும்? 15 நாளைக்கு ஒரு தடவை 15 நாள் கொண்டா காமிக்கிறீ, இது என்ன காமிச்சிக்கிட்டு இருக்கா? கூப்பிட்டு வந்து யாராவது பார்த்து எதாவது செய்கிறாங்களா, நீ ஏன் கொண்டா காமிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே சார் சாதமாக இருக்குது, எனக்கு எந்த இதுவுமே இல்லை காமிச்சு. இல்லை, இப்போ அரசு உயரதிகாரிக்கு நீங்கள் முறையிட்டும் உயரதிகாரி வந்து பார்க்குறாங்க சார். வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட அவ்வளோதான். நடவடிக்கை இல்லை. அப்போனா அவங்க வந்து அந்த உயரதிகாரி அந்த நீங்கள் சொல்கிற பிரமுகர்களோட நெருக்கமாக இருக்காங்கிறீங்களா? இல்லை, அவங்களோட ஒரு எப்படி நட்பாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். அதை வச்சு யாருமே பண்ணிக்க சார். நான் வந்து எதுவும் கொடுக்கல வைக்கலன்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை எதுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் செய்வாங்களா, நான் வந்து சொல்லலாம் செய்ய மாட்டேங்கிறாங்களா, அது கடவுளுக்கு தான் தெரியும். நான் சின்ன பிள்ளைல வச்சுட்டு அவதிப்படுறது எனக்கு தான் தெரியும். எல்லாம் கொசு தொல்லை தாங்க முடியல சார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு, உனக்கு மட்டும் இல்லைம்மா நெட்டுக்கு எல்லாருக்கும் பாதிக்குங்கிறாங்க. அப்போ அதை வந்து எடுத்து விட வேண்டியது தான் சார். அதை நீங்கள் மட்டும் தான் இது பண்ணுறீங்களா? மற்றவங்க அவங்களுக்கா தண்ணி அங்கிட்டு போகிறல சார். என் வீட்டில் இருந்தாலும் சார் தண்ணி இங்கிட்டு போகணும். அவங்களாம் உள்ளே விட்டுருக்காங்க. மற்றவங்க இருப்பாங்களே உங்கள் இல்லை வந்து நான் கரெக்டாக ஓஸ் போட்டு வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஆனால் அவங்களே வந்து செக் பண்ணாங்க, அது லெட்டின் தண்ணி எதுவும் வருதா என்னன்னு. அதெல்லாம் கிடையாது. மழை நீர், கழிவு நீர் மட்டும்தான் வருது. அது மட்டும்தான் வருது, வேறு எந்த தண்ணியும் வரல.